ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டே வந்து வெளியில் போக வேண்டிய பிளான் இருந்தது. ஸோ முன்னாடி நாளே வந்து சாரீ ப்ளீட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் இந்த சாரீ தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு நல்ல டார்க் ரெட் கலர். இது ஒரு காப்பர் ஜரி மிக்ஸ்டான மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்டர் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீட் பண்ணுறதுக்கு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணாமல் லைட்டாக அயன் பண்ணிக்கணும். திரும்பவும் நான் வந்து ஒரு 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதே லைட்டாக அயன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சின்னதாக உங்களால் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிட்டோம்னா நிறைய மார்க்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக அயன் பண்ணிக்கிட்டால் நல்லாது. இந்த மாதிரி லாஸ்ட் ப்ளீட் வரைக்கும் மடிச்சுட்டு லைட்டாக அயன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நமக்கு நிறைய லைன்ஸ் கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் பார்டர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஒரு லைன் விட்டுட்டு ஒரு லைன், அதாவது நிறைய லைன்ஸ் மாதிரி வந்திருக்கு இல்லையா, இதில் ஒரு லைன் விட்டுட்டு ஒரு லைன் வந்து 2 கை வச்சு இந்த மாதிரி எடுக்கும் போது ரொம்ப அழகாவே வந்துடும். நம்ம இந்த மாதிரி எடுக்கும் போது ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு நிறைய ப்ளீட்ஸுமே கிடைக்கும். இப்போ இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ப்ளீட்ஸாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தாச்சு. இது எல்லாமே கரெக்டாக வச்சதுக்கப்புறமா இதில் நான் வந்து ஒரு பெக்லிப் வச்சுட்டு அதை செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து விட்டுட்டு பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணும்போது எப்போவுமே நம்ம வெளியிலேயே தெரிகிற மாதிரி பின் பண்ணிட்டோம்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக ஒரு அயன் மட்டும் கொடுத்துட்டு உள்ளே வந்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த பார்டருக்கு உள்ளே இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிட்டோன்னா நம்ம பின் பண்ணியிருக்கதும் தெரியாது, பார்க்கவும் அழகாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நான் ஷோல்டர் வரைக்கும் இதே மாதிரி தான் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். எந்த அளவுக்கு ஹைட் நமக்கு முந்தான வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அயன் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம செஸ்ட் ப்ளீட் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கையில் வந்து அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டு ஒரு இதுவாக எடுத்து விடும்போது நமக்கு கரெக்டாக வரும். எல்லாத்தையும் நல்லா கையிலே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணோன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கரெக்டாக எடுத்து விட்டுட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ளீட்ஸ் வரும்போது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால நிறைய ப்ளீட்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஹிப் வரைக்கும் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அயன் பண்ணிக்கணும். நல்லா இதை அயன் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி திரும்பவும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஹிப் வரைக்கும் ப்ளீட்ஸ் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து வந்திருக்கும். சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கு நான் சுற்றி வந்து அளவு எடுத்துகிட்டு 2 பின் வந்து பின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்படி வந்து சென்டர் ப்ளீட் எடுப்போமோ அந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு 6 ப்ளீட் கிட்ட வந்தது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே நம்ம கொஞ்சம் ஹைட்டாக தூக்கிட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி உதறி விட்டோம்னா நமக்கு கீழே வந்து ப்ளீட்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிடும். இது நல்லா கையில் வந்து அழுத்தி விட்டு இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து கீழே வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திரும்பவும் இதை நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம இதை அயன் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் கீழே கூட நம்ம பின் பண்ணிக்கலாம். வேணும்னா பின் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது பின் பண்ணிங்கன்னா நமக்கு மடிப்பு வந்து கலையாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பின் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து அயன் பாக்ஸ் எடுத்து நல்லா அயன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கரெக்டாக வந்து அயன் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து கீழே வந்து நல்லா ஃபோல்ட் ஆகாத மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க. அவங்க வந்து கீழே அயன் பண்ணாதீங்க, சென்டர் வரைக்கும் அயன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த சுற்றி எடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இந்த மாதிரி அந்த பிசுறு எதுவுமே தெரியாத மாதிரி லைட்டாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க கிளாத்தை திருப்பியும் இந்த மாதிரி போட்டு நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட மேலே எடுத்தோம் இல்லையா, முந்தானெல்லாம் எடுத்துருக்கோம், அந்த இதில் எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி வச்சுட்டு இதையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இது கொஞ்சமாக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஷோல்டரில் போட்டு வச்சுக்கலாம் நம்மளோட முந்தான செஸ்ட் ப்ளீட்டை. அதை வந்து இந்த சைடு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இதை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் மடிஞ்சு போகாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்து விட்டுடுங்க. எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டாச்சு. இப்போ வந்து இந்த சைடில் கொஞ்சமாக மடிச்சிருக்கேன், பெருசாக மடிக்கல, கொஞ்சமாக வந்து மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இந்த சைட்லேயும் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து மடித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடில் நம்ம திரும்பவும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எல்லா எக்ஸஸாக இருக்கிறதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மீதி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபோல்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட்டில் மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மடிப்பை வந்து கரெக்டாக வந்து பாக்ஸ் ஷேப்க்கு வர்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி
இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ப்ளீட்ஸையும் நல்லா இழுத்து வச்சு கரெக்டாக வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. எல்லாம் செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு எக்ஸஸாக அந்த முந்தானி பார்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி திருப்பிடுங்க. ஒரு திருப்பிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே மடிச்சுட்டு அது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோல்டாக வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு சூப்பரான பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஜிப்லாக் பேக்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர்லேயோ நீங்கள் போட்டு நீங்கள் லாங் ட்ராவல் கூட அழகாக எடுத்துகிட்டு போகலாம். நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த சாரீ வந்து ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ரெட் கலர் சாரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நானே ஆரி ஒர்க் பண்ண இந்த ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து நான் க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்திருக்கேன். அதனோட பார்டர் மட்டும் நான் வந்து ஸ்லீவ்க்கு கொடுத்துருக்கேன். இது 3/4 ஸ்லீவ் மாதிரி வரும். ஃபுல்லாக ஹெவி ஒர்க், ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க் ஃபுல்லாமே நானே தான் போட்டது. இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நானே பண்ணி இது வந்து வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக இது வந்து வியர் பண்ணாமல் இருந்தது. ஸோ அதனால் போடலான்னு. ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்கும் இந்த ஒர்க்னால. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி கொடுத்து நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேட்சிங்காக நான் ஹிப் பெல்ட்டுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹிப் பெல்ட் இப்படி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ரெட் கலருக்கு அந்த க்ரீன் கலர் போடும் போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலர் வந்து மேட்ச் பண்ணும் போது. ஸோ அதே மாதிரி அது சாரீ கலருக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி பேங்கிள்ஸுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சில்க் பேங்கிள்ஸுமே நானே ரெடி பண்ணது தான். பட் இந்த பேங்கிள்ஸ் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பண்ணது. அண்ட் மறுநாள் காலையில் வந்து டிஃபன் வந்து வெளியில் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். குரோம்பேட்டில் இருக்க பாலாஜி பவனில் தான் சாப்பிட்டோம். ஃபைனலாக நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆயாச்சு. அங்கே வந்து நாங்கள் ஒரு கிரகப்பிரவேசம் இருந்தது. ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம். ஹஸ்பண்டோட மாமா வீட்டுக்கு, அவங்க வீட்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தோம். தொட்டாச்சிருங்கி இந்த டச் மீ நாட் பிளான்ட் வந்து அங்கே இருந்துச்சு. ரொம்ப நாளாக இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே வந்து இந்த மாதிரி போரில் வந்து தண்ணி போயிட்டு இருந்தது. இங்கே சுற்றி வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னை மரம், தென்னந்தோப்பு இதெல்லாம் இருக்கும். ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு அங்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. நைட்டில் தான் மெயினாக வந்து ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆச்சு. நைட்டில் லைட்டிங் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றியுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்ல ஒரு காமான பிளேஸ். சிட்டி லைஃப்பில் இருந்து எந்த ஒரு அந்த நாய்ஸுமே இல்லாமல் அமைதியாக இருக்கும். அண்ட் இங்கே ஹோம் டூர் வீடியோ அண்ட் இந்த விடியம் கேஸோட அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் யாராவது கேஸ் ஸ்டவ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய ஆஃபர்ஸுமே போயிட்டுருக்கு. அண்ட் நைட் டைமில் வந்து கிட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஸோ மட்டும் தான் தனியாக இருந்தா. அவளே வந்து சேர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருந்தா. அதே மாதிரி நைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹஸ்ரத் எல்லாமே வந்து குரான் வந்து ஓதிட்டு இருந்தாங்க. நைட்டே வந்து குரானும் ஓதி முடிச்சுட்டாங்க. ரொம்பவே நல்லா ஹாப்பியாக போச்சு ஃபங்க்ஷன் எல்லாமே. மறுநாள் பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.